கடுமையாக உழைச்சிருக்கோம், நிறைய பொருளாதார செலவு பண்ணியிருக்கோம். நைட்டு பகலும் வீட்டுக்கு போகாமல் கடந்து உழைச்சிருக்கோம் கட்சியில். எங்களுக்கே இந்த நிலைமை. இங்கே செவி கொடுக்க ஆள் கிடையாது. கட்சிக்கு வரும்போது வாடா தம்பி நான் பார்த்துக்கிறேன்டாம் பாரு. கட்சிக்கு உள்ளே வந்த பிறகு நம்மளை யாருனே தெரியாது. ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஜெயிச்சோம் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில். சுனிலுங்கிறவன் ராஜக்கமங்கலத்தில். அந்த தம்பி உள்ளே வந்திருக்கும் போது அவன் யாருனே அவருக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஜெயிச்ச ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சிலர் சுனிலுங்கும் போது சுனிலா யார் அப்படிங்க அந்த லெவலில் தான் அங்கே இருக்குது கட்சி. அதனால் எங்களை போன்ற இளைஞர்கள் இனிமேல் புதுசாக கட்சிக்குள்ளே வர யாரும் இனிமேல் கேளுங்க, எங்களை போன்ற இளைஞர்கள் சீமானுடைய ஆவேச பேச்சுகளை நம்பி தயவு செஞ்சு நீங்கள் தமிழ் தேசியம்னா தமிழ் தேசிய உணர்வில் இருங்க, தப்பே கிடையாது. தலைவரை மனசில் ஏற்றுக்கிட்டு நம்ம ஒரு அமைப்பாக கூட இயக்கமாக கூட செயல்பட்டுட்டு போகலாம். ஆனால் இவங்க வயிறு வழக்குக்கு இவங்க காரில் போகிறதுக்கும் நம்ம சரியான ஒரு என்ன சொல்ல ஒரு தூண்டில் மாட்டின புழுவாக மாற்றிடக்கூடாது. அதனால தான் நாங்கள் இதை இவ்வளோ வேகமாக பேச வேண்டியிருக்கு. இப்போதைக்கு எங்கள் கூட